அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. மனித வாழ்க்கையில் ரெண்டு கிரகத்திடம் நம்ம கவனமாக இருக்கும். ரெண்டு கிரகத்திடம் நம்ம கவனமாக இருக்கும். அது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் என்ன சொல்லலாம்னா எப்பயுமே ஒரு எமோஷனை உருவாக்கும். சந்திரன் ஒரு எமோஷனை உருவாக்கும். சுக்கிரன் ஒரு எமோஷன். அதாவது சந்திரன் இருக்கின்ற இடத்துல ஒரு கசப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். சுக்கிரன் இருக்கிற இடத்துல ஒரு எமோஷனை உருவாக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு கிரகத்தால் என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் சுக்கிரன் சிற்றின்ப கிரகம், இன்னொரு கிரகம் ஆசையை தூண்டி விடக்கூடிய ஆசையை தூண்டிவிட்டு இந்த வேலையை செய்யுன்னு சொல்லக்கூடியது யார் தெரியுமா? சுக்கிரனை வச்சு சந்திரன் செஞ்சிருவார். இந்த ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் ராகு, இந்த மூணு பேருடைய தொடர்புகள் யாருக்காவது இருந்தது என்று சொன்னால் இவர்கள் கண்டிப்பாக பாதாளத்திற்கு போக வச்சிருவாங்க. தொடர்புங்கிறது அவ்வளவு மோசமானது. ஏன்னா சந்திரனை பொறுத்தவரை என்ன சொன்னான்னா அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். அதற்கு யாரை கூப்பிடுவார்னா என்ன சொன்னான்னா சுக்கிரனை தான் கூப்பிட்டுருப்பார். இதோடு ராகு என்ன சொன்ன கனெக்டிவிட்டி ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க ரெண்டு பேருடைய இணைவு தன்மைகளுக்கு உண்டான ஆதிபத்தியத்திலையும் ராகு சம்பந்தப்பட்டு விட்டால் அவங்க தான் பயங்கரமான இவங்கள் இப்படியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அப்போ சந்திரன் ஒரு இடத்துல நிற்கிறார், மேசத்தில் நிற்கிறார் அப்படின்னா அது நம்ம லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம், அந்த இடத்துல ஒரு கசப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு லக்கணத்துக்கு 12 சந்திரன் இருக்கிறது என்று சொன்னால் 12ஆம் இடம் சார்ந்த அந்த உறவில் ஒரு கசப்பு இருக்கும். கண்டிப்பாக கசப்பு. லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் லக்கணத்துக்கே ஒரு கசப்புணர்வு இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கசப்பு கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யும்? அங்கே ஒரு கசப்பு இருக்கும். இளைய சகோதர ஸ்தானமோ கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் ஒரு கசப்பு இருக்கும். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாய் சார்ந்த விஷயத்திலும் மனை சார்ந்த விஷயத்திலும் வாகனம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு கசப்பு இருக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் குழந்தைகளிடம் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் எதிரிகளிடம் என்ன சொன்னாங்கன்னா உபஜயஸ்தானம் ப்ளஸ் உங்களுடைய வேலைக்காரர்கள் 6ஆம் இடம், அதில் ஒரு கசப்பு. 7ஆம் இடத்தில் சந்திரன் தான் கேட்கவே வேண்டாம், மனைவிட்ட ஒரு கசப்பு இருக்கும். 8ஆம் இடத்தில் என்ன சொன்னா ஒரு சந்திரன் இருந்து விட்டால் அந்த 8ஆம் இடம் சார்ந்த இந்த ரகசிய விஷயங்களில் ஒரு கசப்பு. 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலும் தகப்பனார் சார்ந்த விஷயத்திலும் ஒரு கசப்பு இருக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு கசப்புணர்வு இருக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் மூத்த சகோதர ஸ்தானத்திடமும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா லாபஸ்தானத்திலும் ஒரு கசப்பு. 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அயனசயன போகஸ்தானத்தில் ஒரு கசப்பு இருக்கும். இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கும். அப்போ இந்த ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும்னா இதெல்லாம் என்ன சொன்னாலும் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் போய் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அது நல்லதாகவே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கசப்பை 5 நிமிஷத்தில் உண்டாக்கிடும். அப்போ நம்ம டீல் பண்ண போகும்போது சந்திரன் இருக்கின்ற இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை. சந்திரன் இருக்கின்ற இடம் நம்மளுடைய ராசியாக தானே இருக்கும். அப்போ சந்திரன் இருக்கின்ற இடம் நம்ம ராசியாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறான்னா சந்திரன் இருக்கின்ற இடம் ராசியாக இருக்க நம்ம ராசியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம ராசியில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ராசியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது
அந்த ராசி என்பது நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமுடைய காரகத்துவமாக வருகிறது என்பதை பார்க்கணும். அப்போ என்ன காரகத்துவனுடைய ஆதிபத்தியமாக வருகிறதோ அந்த இடத்தை வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து கவனமாக டீல் பண்ணணும். கவனமாக டீல் பண்ணவில்லை என்று சொன்னால் ஒரு சட்டையில் வந்து இந்த சட்டை நல்லா இருக்குது, ஆனால் இதில் ஒரு கிழிசல் இருந்து என்னதான் நான் தையல் போட்டேன் என்று தையல் போட்டு மறைத்தேன் என்று சொன்னாலும் அந்த கிழிசல் சட்டையாக எப்பயுமே வந்து மனதில் ஒரு அரிப்பு, ஒரு தேவையற்ற ஒரு உணர்வு, தேவையற்ற ஒரு சங்கடம் உருவாகி கொண்டே இருக்கும். இதான் சந்திரன் இருக்கின்ற இடத்தோட ரகசியம். அதனால தான் ஜென்மத்தில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது மனக்கிலேசம் எதுக்குன்னு சொன்னான், ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது மனக்கிலேசம் வரும். அப்படின்னா மனதை ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து ஜென்ம ராசியில் சந்திரன் ஒரு 2 பேர் வந்து என்ன சொன்னா பார்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு என்ன சொல்றான்னா, உட்கார்ந்து நமக்கு நடக்க வேண்டிய வேலையும் கெடுத்து 2 மணி நேரம் வந்து உயிரை வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போது நாம் வந்து என்ன சொல்கிறானே, என்னதான் அவாய்ட் பண்ணாலும் அங்கே ஒரு தேவையற்ற வந்து என்ன சொன்னான்னா மனக்கசப்பையும் சங்கடங்களையும் உருவாக்கும். இது ஒரு மாதத்தில் நீங்கள் சந்திராஷ்டமனத்தை விட கொடுமையானது சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து சந்திரன் வரும்போது ஒரு பெரிய மனச்சங்கடங்களை உருவாக்கும். சந்திராஷ்டமனத்துக்கு பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதான், கவலைப்படவில்லை. சந்திராஷ்டமனத்துக்கு நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன்னா, சந்திராஷ்டமனம் என்பது சந்திரன் எந்த கட்டத்திற்கு ஆதிபத்தியமாக வருகிறாரோ அந்த கட்டத்துக்கு உண்டான நபர் தான் பாதிக்கும். அந்த கட்டம் வந்து லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த கட்டத்துக்கு உண்டான இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை தீர்ப்பதற்கு நீங்கள் போகணும். ஆனால் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போது உங்களுடைய மனசே பாதிக்கும் அப்படின்ட்டான். அதனால் கவனமாக இருங்கள். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ரகசியம்தான். இந்த சுண்ணாம்பு கல் இருக்குது பார்த்தீங்களா, சுண்ணாம்பு கல் இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு பவுடர் கடையில் கிடைக்குது. ஒரு 100 கிராம் வாங்க. 100 கிராம் வாங்கி வந்தேன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு மண் சட்டியிலையோ அல்லது ஏதோ ஒரு சட்டியில் அந்த கல்லை போட்டு வந்து சுடுதண்ணி நல்லா ஊற்றுங்க. சுடுதண்ணி ஊற்றும்போது நல்லா தரன்னு கொஞ்சம் வந்து இதாகும், அதாவது சூடாகும். அந்த சுண்ணாம்பு பவுடரோட கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா மஞ்சப்பொடி 100 கிராம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் மஞ்சப்பொடியை மிக்ஸ் பண்ணி தண்ணீர் ஊற்றி வந்து என்ன சொன்னான்னா கையில் ஒரு க்ளவுஸ் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா பொத்து போயிடும், க்ளவுஸ் போட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிருங்க. பௌர்ணமி அன்னைக்கு பிடிச்சி அப்படியே வச்சுருங்க. மறு பௌர்ணமி வரைக்கும் வந்து அதை நீங்கள் அப்படியே வந்து மேலே கொண்டு மாடியில் வச்சாலும் சரி தான், அல்லது பூஜை ரூம்லேயே வச்சாலும் சரி தான், அதோடைய வைப்ரேஷன் பவர் அப்படியே இருக்கும். அப்போ மறு பௌர்ணமி கழித்த பிறகு அந்த சுண்ணாம்பு கல்லை வந்து நல்லா உடைச்சி, நல்லா அந்த உருண்டையாக ஊற்றி இருக்கிறது நல்லா உடைச்சி, நல்லா வந்து ஏதாவது ஒரு டப்பாவில் பவுலில் நல்லா போட்டு பவுடர் ஆக்கி போட்டு வச்சுருங்க. அது வந்து சிவப்பு கலரில் வரும். சிவப்பு கலரில் வரும்போது என்ன சொன்னான்னா, இரவு எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வந்து இந்த மாதிரி தோஷத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்னா, இரவு படுக்க போகும்போது திரியான தண்ணி லைட்டாக வந்து என்ன சொன்னால் உள்ளங்கையில் ஊற்றி அந்த பவுடரை வந்து என்ன சொன்னான்னா 2 இனுக்கு எடுத்து போட்டு நல்லா வந்து என்ன சொன்னாலும் குழப்பி நெத்தியில் வச்சுட்டு படுக்கும். இரவு படுக்க போகும்போது மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னு முகத்தை கழுவிடணும். சூரிய உதயத்திற்கு இந்த நெத்தியில் வச்சது இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா அந்த சந்திரனுடைய தோஷம், சந்திரனை நீங்கள் வசியப்படுத்திடலாம். சந்திரன் உங்கள் சொன்னோடி கேட்பார். இல்லைன்னா இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் சந்திரனுடைய சொன்னோடி கேட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ இதெல்லாம் பெரிய வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷம், ரகசியம். அதனால் இந்த தோஷத்தை இப்படி போக்கிக் கொள்ளலாம். சரியா? அப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்தில் ஒரு கசப்பு வராமல் இருப்பதற்கு நீங்கள் இதை செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் வந்து ஒரு எமோஷன், ஒரு டென்ஷன் இருக்கும்.
அப்போ வந்து என்ன சொன்னேன்னா சுக்கிரன் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னால் பணம். சுக்கிரன் இருக்கின்ற இடம் பணம். எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அது என்ன ஆதிபத்தியமாக இருந்தாலும் சுக்கிரன் இருக்கின்ற இடத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். குரு இருக்கின்ற இடத்தின் மூலமாக பெரும்பணம் வரும். அப்போ சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணம் இருக்குது, ஆனால் எமோஷன் இருக்குது. அப்போ பணம் வேணும்னா அந்த இடத்துல இருக்கிற எமோஷனை நீங்கள் குறைச்சிடணும். 3ஆம் இடத்துல இருக்குதா சுக்கிரன், ஃபோனில் பேசும்போது என்ன சொன்னால் உங்களை எரிச்சல் கிளப்புறாப்புல பேசுவான். அது உண்மை. எரிச்சல் கிளப்புறாப்புல பேசுவான். அந்த எரிச்சல் கிளப்புறாப்புல பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்மளுடைய சுக்கிரன் நமக்கு 3ஆம் இடத்தில் வந்து இருக்குது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகள் இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த பாதிப்புத்தன்மைகள் இல்லாமல் இருப்பதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கிரன் இருக்கின்ற இடத்துல எமோஷன் படக்கூடாது. அந்த இடத்திற்குண்டான காரகத்துவத்தை அவன் கெடுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். அதை அவருடைய உண்மையான கேரக்டர் எமோஷனை கொடுத்துருவோம். அப்போ லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்துக்கே எமோஷன். 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் வந்து என்ன சொன்னால் கழகத்தை வந்து என்ன சொன்னால் உருவாக்கி எமோஷன் ஆக்கிடுவான். 3ஆம் இடத்தில் இருந்தால் கம்யூனிகேஷனில் எமோஷன். 4ஆம் இடத்தில் இருந்தால் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக என்ன எமோஷன் வரும், பிரச்சனைக்குரியது. 4ஆம் இடத்துல அந்த அதாவது வந்து நல்ல சுபகிரகம்தான். சுபகிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தில் வந்து என்ன சொன்னான்னா நாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா எமோஷன் என்று சொன்னால் கோபம் தானே. எமோஷன் என்பது கோபம். அதை கட்டுப்படுத்தணும். அது நமக்கு வந்து கர்மாவை இழுத்து விடுவதற்காக தான் அது உட்கார்ந்துருக்கு. அதுக்காக சுக்கிரன் உட்கார்ந்த இடம் வந்து நன்மை தான், ஒரு நல்ல கிரகம். அது இல்லைன்னா வாழ்க்கையை எவனாலே ஓட்ட முடியாது. ஆனால் வந்து என்ன சொன்னான்னா அதில் வருகின்ற ஒரு லாபத்தை தடுக்கக்கூடியது என்ன சொன்னால் இந்த எமோஷன் என்பதை வந்து கொடுத்துரும். அதனால் நம்ம கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திரர்கள் மேல் எமோஷன் வர வச்சிடும். 6ஆம் இடத்தில் இருந்தால் வந்து என்ன கலகத்தை உருவாக்கி விட்டுரும், டென்ஷன் ஆக்கி விட்டுரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியோட வந்து போராட்டத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருந்தால் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் மர்மமான சில விஷயங்களில் வந்து என்ன சொன்னால் எமோஷன் ஏற்படாது. ஒரு இடத்துல ரொம்ப காமாக பேச வேண்டிய இடத்துல போய் ஒரு டீலிங் பேசிகிட்டு இருக்கீங்க. அது வந்து என்ன சொன்னான்னா 8ஆம் இடம் என்பதை பற்றி தெரியும். அந்த இடத்துல போய் எமோஷன் ஆனோம்னா நாமளே வந்து நுணலும் தன் வாயால் காட்டி கொடுத்துரும். அதற்கடுத்து 9ஆம் இடத்தில் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு எமோஷன் வந்துடக்கூடாது, அங்கே பிரச்சனை. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் வந்து வருகின்ற கஸ்டமர்களுக்கு மேலே எமோஷன் ஆகிடும். 11ஆம் இடத்தில் இருந்தால் லாபஸ்தானத்தில் எமோஷன். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா அயனசயன போகஸ்தானத்தில் ஒரு எமோஷன் தன்மைகளை வந்து நாம் உருவாக்கி விடக்கூடாது. நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடும். அப்போ எப்பையும் நீங்கள் வந்து ஒரு கிரகத்தால் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. அதனால் சீரழிவுகள் வராமல் இருப்பதற்கு தான் இந்த கோடிட்டை காட்டுவது. சந்திரன் இருக்கின்ற இடத்தில் ஒரு கசப்பு இருக்கும், சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் ஒரு எமோஷன் இருக்கும். அப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்துல இருக்கிறதுக்கு எமோஷனை சால்வேஷன் பண்ணுவதற்கு நீங்கள் வழி சொல்லிட்டீங்க. சந்திரனை வந்து சுண்ணாம்பு பவுடரும் மஞ்சளும் கலந்து வந்து ஒரு உருண்டையை பௌர்ணமி அன்னைக்கு பிடிச்சிட்டு அதை வந்து மறுபௌர்ணமி அன்னைக்கு வச்சுருந்து ஒவ்வொரு நாளும் இரவு வந்து என்ன சொன்னால் அது சார்ந்த விஷயத்தில் நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். சந்திரனை வசியப்படுத்தும் போது மனம் இலகுவாக இருக்கும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், சங்கடங்கள் இருக்காது. அதே சமயத்தில் சுக்கிரனை எப்படி வசியப்படுத்துவது? சுக்கிரனை வசியப்படுத்துவதுக்கு ஒரு வழி இருக்குல்ல. எப்பயுமே சுக்கிரனை வசியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மறிக்கொழுந்தை வைத்து கொள்வது நல்லது. மறிக்கொழுந்து வந்து என்னைக்கு இருந்தாலும் ஒரு சுகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து மறிக்கொழுந்து சென்று இருக்கு இல்லையா, அதை எப்பயுமே நம்ம ஸ்ப்ரே வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம போட 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 அந்த தோஷம் போகும். எப்பயுமே நறுமணத்தோடு இருக்கும். நறுமணத்தோடு நம்ம இருப்பதற்கு செண்டு யூஸ் பண்ணால் அதுலேயும் மறிக்கொழுந்து செண்டு வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து யார் ஒருவர் யூஸ் பண்ணீங்களோ சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் இருந்து பணம் வரும். இது உண்மையான 100% உண்மை.
ஏன்னா சில பேர் வந்து சார் சென்ட்டு அடித்தா தலைவலி வந்துடும்னு விரும்ப மாட்டாங்க. சென்ட் அடித்தோம்னா தலைவலி வரும், அதோடைய ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கல சார் அப்படின்னா. எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால் சுக்கிரனை வந்து பணமாக மாற்ற வேண்டும். சுக்கிரனை நமக்கு வந்து நம்மளுடைய லக்ஸுரிஸை யூஸ் பண்ணுவதற்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதனுமே காலையில் வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக மல்லிகைப்பூ அல்லது மறிக்கொழுந்து சென்ட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க. அன்றைய நாளின் தன்மைகள் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் இருக்கின்ற தடங்கல்கள் வந்து கண்டிப்பாக நீக்குவதற்கு இந்த நறுமணங்கள், இந்த நறுமண பொருள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுக்கிரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னா வேலைக்கு கிளம்பும் போது ஏலக்காயை வாயில் போட்டு அதை மென்று தின்றக்கூடாது. அப்படியே சுவைச்சிக்கிட்டு அந்த சாறை வந்து என்ன சொன்னால் உள்ளே இறக்கிக்கிட்டு கடைசியில் மென்று தின்னுட்டு என்ன சொன்னா வந்து நீட் பண்ணணும். இப்படியெல்லாம் செஞ்சால் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் வந்து உங்கள் வசப்படுவார். எல்லா கிரகத்தையும் வசப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. சரி, இதெல்லாம் ஓகே. இது வந்து ஒரு விதமான பரிகாரம் சொல்லிட்டீங்க. நம்ம இலகுவான பரிகாரம், சந்திரனுடைய கசப்பை எந்த ஒரு மனிதன் சந்திக்காமல் அதனால் லாபம் பெற வேண்டுங்க, தினமும் தேங்காய் தண்ணி குடிக்கணும். நான் சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ வாங்கி வந்து நவகிரகத்துக்கு வையின்னு சொன்னதுக்கு என்ன சொல்லுவோம், முதலாம் 50 ரூபா சொல்கிறாரு, எப்படி வாங்கி வைக்கிறதுன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்போ தேங்காய் தண்ணி வேணும்னா என்ன சொல்ல, ஒரு தேங்காய் வாங்கினா குறைஞ்சி 20 ரூபா இருக்கும். அப்போ அந்த தேங்காய் தண்ணி குடித்து அந்த சந்திரனுடைய தோஷம் வந்து கசப்புணர்வு போகும். அதே சுக்கிரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு என்ன சொன்னால் டெய்லி தயிர் சாதம் சாப்பிடும். டெய்லி எந்த ஒரு மனிதன் வந்து இவ்வளவு ஒரு கவளம்னாலும் ஒரு மனிதன் வந்து சுக்கிரனுடைய தோஷத்தை போக்குவதற்கு தயிர் சாதம் சாப்பிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடி வராது. அதாவது வந்து 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 10 ரூபா வந்துடும், மிச்சம் இருக்காது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா தேங்காய் தண்ணீர் டெய்லி ஒரு தேங்காய் வாங்கி அதை உடைச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி 50 மில்லியிலேருந்து 100 மில்லி தேங்காய் தண்ணி கொடுத்தால் சந்திரனுடைய காரகத்துவத்தில் வலிமையாகி உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கிற கசப்பு மறைந்து இனிப்பு வந்துடும். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்குண்டான காரகத்துவத்தை மாற்ற வேண்டும். அதில் இருக்கிற எமோஷனை வந்து குறைக்க வேண்டும். குறைந்து அந்த கட்டத்தில் மூலமாக பொருளாதாரம் வர வேண்டும் என்று சொன்னால் டெய்லி தயிர் சாதம் நல்லா அழகாக வந்து நீங்கள் நல்லா அழகாக வந்து தயிர் சாதம் வந்து கொஞ்சம் தயிரை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இத்தனைக்கான உப்புகள் போட்டு நல்லா பிசைஞ்சு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க. இந்த காம்பினேஷன் வந்து பொருளாதாரத்தை வலிமையாக்கிடும். இதெல்லாம் 100% உண்மை. இப்படித்தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்லப்பட்டுள்ளதே தவிர உணவால் உறவால் ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்களை நம் வசப்படுத்த முடியும். நம் வசப்படுத்த முடியாதெல்லாம் கிடையாது. சூரியனை வசப்படுத்த வேண்டுமா? சூரியன் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழுந்தோன்னு குளித்து முடித்தவொன்னு என்ன சொன்னான்னா ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுங்க, பியூர் தேன் சாப்பிடுங்க. 100% நல்லா அந்த சூரியனுடைய காரகத்துவம் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். அதன் மூலமாக நன்மை பெற வேண்டுமா? சூரியன் வந்து உங்களுடைய 10ஆம் இடமாகவே இருக்கிறது. 10 ஒரு சூரியனாக வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்து தொழில் வச்சுருக்கீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, இல்லை வேலைக்காரராக இருக்கிறீர்களா, காரத்துவம் கரெக்டாக வேலை செய்யும். காரத்துவத்தை வந்து சரியாக்கி கொடுப்பதற்கு இறைவன் வந்து 9 விதமான ரசங்களை படைத்திருக்கிறார். அது மனிதன் டெய்லி யூஸ் பண்ண அதாவது வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து 9ஐயும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி எந்த கிரகத்தால் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டுமோ அந்த கிரகத்திற்கு உண்டான ரசத்தை இது பண்ணுங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய
நன்மையை செய்து விட்டுத்தான் போகுமே தவிர அதை தொட்டவன் எவனும் கெட்டதே கிடையாது. அதனால தான் சூரியனுக்கு தேன். இப்படி 9 கிரகத்திற்கு நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பரிசித்து பாருங்கள். சந்திரனுடைய கசப்பு தீர்வதற்கும் சுக்கிரனுடைய எமோஷன் தீர்வதற்கும் உண்டான வழிமுறைகளை சொல்லியாச்சு. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதுரா ஜெய பாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன். வாழ்க வணக்கம்.